கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையில செலவு பண்ற அந்த நேரத்துக்காகத்தான் காசு வாங்குறாங்க. மத்தபடி ஒரு கலைஞனோட கலையை விலைக்கு வாங்குற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. யாராலையும் வாங்க முடியாது. ஏதாவது முக்கியமான அசைன்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அவன் வெளியில வருவான். மத்த நேரத்துல அவன் எங்க இருப்பான், என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அவனுக்கு எந்த ஒரு டீமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் தனியா தான் போய் பண்ணுவான். எங்களுக்கு அப்ப அவனை ட்ரேஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவனை இது வரைக்கும் குறிப்பிட்ட சில பேரை தவிர யாருமே பார்த்ததில்ல. அவன் பேர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த டிசைனிங்ல சின்ன வயசுல இருந்தே நான் கில்லாடி. சில ஆர்டிஸ்ட் லேண்ட்ஸ்கேப் வரைவாங்க, போர்ட்ரேட் வரைவாங்க, சில ஸ்டில் லைஃப், சிலர் மாடல், ஒரு சிலர் ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர், ஆர்ட் ஸ்கெட்ச். எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். எதுவா இருந்தாலும் அப்படியே வரையும். அப்புறம் மேஜிக். அடுத்த ஸ்டெப் பிரிண்டிங். ஃபெரோஸ் கை வச்சா அதுல குறைய நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம மாத்துறது 1% இருக்கக்கூடாது. மொத்த ஜென்ரேஷனையும் மாத்திரணும். புரியுதா?